வெங்கடேஷ் கேரக்டர் பண்ணும்போது காமெடி பீஸ் இவெல்லாம் இல்லைனா அப்படின்னு சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது. டயலாக்கே வராமல் திணறி திணறி நின்றுருக்கேன். பெரிய ஹீரோ ஒருத்தர் அவரோட நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படி கண்ணை இப்படி சுருக்குறேன் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறாரு. க்ரௌடே பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி தான் டிவியில் பார்த்தோன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க என்கிட்ட. ஸோ அப்போ வந்து அப்படியே கூனி குறுங்கி ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. லப்பர் பந்துன்னு சொல்லும் போது உங்களை திட்டிக்கிட்டே இருந்தாங்க பையன் அவனை சேர்த்துக்கிட்டாதான் என்ன வெங்கடேஷ் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்களே. உங்கள் படத்தில் தானே பண்ணல, பயங்கரமாக பண்ணிட்டீங்களே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப என்னோட சின்ன சின்ன நிவான்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதை வெற்றிமாறன் சார்னு சொன்னார். நல்லா பண்ணியிருக்கப்பா, சூப்பராக பண்ணியிருக்கேன் சொன்னார் என்கிட்ட. நானும் மிமிக்லாம் பண்ணுவான்ப்பா, உன்னை பார்த்தா இரிட்டேட் ஆச்சுப்பா அப்படின்னு அப்படியே சொன்னாங்க. வெற்றிமாறன் சார் தனுஷாட்ட சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு சீசனே பார்த்துருக்காரு. நீங்க பேசின முதல் வாய்ஸ் இது. எல்லாருக்கும் வணக்கம். மெமிக்ரி தான் என்னைய வந்து அடையாளப்படுத்துச்சு. மெமிக்ரி தான் என்னோட வீட்டுக்கு சோறு போட்டுச்சு. தலைவரை பயங்கரமாக பாட்டுருக்கல தலைவரை. ராமர் வீடியோவும் அசார் டிஎஸ்கே வீடியோ தான் எனக்கு வந்து மெடிசன் மாதிரி. 19 வருஷம் அவரோட நினைவுகள். அன்பு தம்பிகள் வேற லெவல்மா. ஒரு நாள் கூட நான் அவர் வந்து சோகமாக நான் பார்த்ததில்லை. தம்பி டிஎஸ்கே விஜய் சேதுபதி வயசை கிழிச்சு விட்டுருவான். எங்கள் அப்பா ஒரு வேலை ஒரு இழப்பாக இருந்தோ அது மாதிரி தான் நான் அப்படின்னு மொத்தம் கொடுப்பாரு. அவங்களோட பேமெண்ட்லேருந்து எடுத்து என் கையில் ஒன்று கொடுத்து கூட்டு போவோம். ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் இங்கே தான் இருக்காருன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். வந்து இந்த தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலா ஹாப்பியா இருக்கு ப்ரோ. பர்சனலா உங்ககிட்ட கேட்கணும்னு ஒன்று நினைக்கிறேன். இந்த ஆஃபீஸ் வந்திருக்கீங்க, பழைய ஆஃபீஸ் ஞாபகம்? பழைய விஜய் டிவி ஆஃபீஸு. ஆரம்ப காலங்களில் இங்கே வாய்ப்பு தேடி வரும்போதெல்லாம் இந்த கேட்டுக்கிட்ட நிறைய நேரம் நின்றுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஸ்டார் வந்து கோபிநாத். இங்கே பயங்கரமாக இருக்கு, பயங்கர மெமரிஸ். அந்த ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி அங்கே அந்த இயர்ஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு இந்த ஸ்கூல் பையன் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு அந்த ஃபீல். ஃப்ரம் ஒரு காமெடியனா மிமிக்ரி ஆர்டிஸ்டா அங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன், ஸ்டேஜ் ஷோ, ரியாலிட்டி ஷோஸ், ஒரு பெரிய ட்ராவல். இது சொல்லும் போதே எனக்கு அப்பா அப்படி இருக்கு. அப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா, அதுக்கப்புறம் வந்து வெர்சடைல் ஆக்டரா, இப்போ வந்து ஒரு ஹீரோவா. நீங்க வந்து ரொம்ப சேஃபா கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் நாங்க தமிழ் ஆடியன்ஸ், இந்தியன் ஆடியன்ஸ், எங்களுக்கு வந்து கதையின் நாயகன்லாம் இல்லை, ஹீரோ. எங்களுக்கு அவங்க தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இங்க இருந்து சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கே, எப்படி இப்படி கடந்து வந்தது? இல்லை, இது நம்ம இது நான் ஆக்சுவலாக வந்து இப்படி தான் பிளான் அப்படின்ற மாதிரியான ஜோன்லலாம் வரல. இது எல்லாமே எனக்கு எல்லாமே ஒரு போனஸாக தான் நான் பார்க்குறேன். லைக் எப்படின்னா, எனக்கு அந்த ஆரம்பத்தில் ஒரு காலேஜ் படிக்கும் போது எப்படியாவது ஒரு டிவியில் பண்ணிட மாட்டோமா அப்படி ஆரம்பிச்சது தான். ஸோ அப்போ சன் டிவி மாதிரி ஒரு டிவியில் அசத்த போகுது யாருன்னு ஒன்று பண்ணேன். அப்புறம் டிவியில் மெமிக்கிரியே பண்ணிட்டோம். அப்புறம் ஆங்கர் ஆகணும்னு ஆசை வந்தது. சரி ஆங்கர் ஆகலாமேன்னு ஆதித்யாவில் ட்ரை பண்ணி அங்கே ஒரு 7 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். என்னடா ஆங்கராகவே இருக்கோமே, அடுத்த லெவல் மூவ் ஆகணுமே அப்படின்னு சொல்லி, சரி இன்னும் அடுத்த ஒரு பெர்ஃபார்மராக மாறணும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி கலக்க போகுது யார் போய் அங்கே ஒரு 8 இயர்ஸ், அதில் ஒரு 4 டைட்டில் வின் பண்ணி, இதுக்கு நடுவில் மூவி ப்ராக்ரஸ், இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ நம்ம ஒரு ஆக்டிங்கோ இல்லை ஒரு விஷயமோ, நம்ம ஒரு பரம்பரையாக எனக்குன்னு ஒரு கைட் பண்ண என் ஃபேமிலியில் ஒரு மீடியான ஆள் கிடையாது. ஸோ அப்போ நம்ம கற்றுட்டு தான் வரணும். இந்த ட்ராவல் ஆஃப் இந்த 19 இயர்ஸ் ஆஃப் என்னோட மீடியா ஜேர்னியில் பயங்கரமான அனுபவங்கள், பயங்கரமான அவமானங்கள், பயங்கரமான லேர்னிங்ஸ், திட்டு, அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு நடிக்க வரல இனிஷியல் ஸ்டேஜஸில். எனக்கு இப்போயும் நான் அதை வந்து ட்ரெயின் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்போ கற்றுக்க முடியாத சூழ்நிலையில் படங்கள் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இவெல்லாம் வந்து இப்போ இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொட்டுக்கால் எடிட்டர் இருக்கார் இல்லையா, அவரு எங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணியிருக்காரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாமே ஆரம்பத்தில் நாங்கள் சின்னதாக கற்றுக்கிட்டு இப்போ நம்ம நினச்சதை நம்ம தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால என்னோடய லேர்னிங்கை நான் அப்படி பண்ண ஆரம்பித்தேன். இதே ஒரு பட யூனிட் ஷூட்டிங் அப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கில் நான் நடிச்சிட்ருக்கேன். ஒரு ஹீரோ, இப்போ பெரிய ஹீரோ ஒருத்தர், அவரோட நான் நடிச்சிட்ருக்கேன். அப்போ எனக்கு ஒழுங்காக ஆக்டிங் வரல. டைரக்டர் அங்கேருந்து என்ன ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாரு. க்ரௌடே பார்க்குறாங்க. எனக்கு அப்படியே தர்ம சங்கடமாக அப்படி குனிஞ்சு, அதுக்கு முன்னாடி தான் டிவியில் பார்த்தோன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க என்கிட்ட.
ஓகே, அப்போ அந்த திட்டினவுடனே எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, என்ன வந்து ஏன் இப்படி கண்ணை இப்படி சுருக்குற, ஏன் நடிகே தெரில அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே கூனி குறுகி ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜோன் இருந்து அப்போ ஒன்று முடிவு பண்ணேன். ஓகே, நம்ம வேலை தெரிலன்னா நம்ம கோவப்படக்கூடாது, அழுது பிரயோஜனம் இல்லை, கற்றுக்க. அப்போ கற்றுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னலாம் முடியும் எல்லாத்தையும் கற்றுக்கோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே பண்ணி அது ஒரு டைமில் நம்மளுக்கே ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து விடும். அதுதான் லப்பர் பந்து. அதுக்கு முன்னாடி பெட்டர் மேக்ஸ்னு ஒன்று நடந்தது. அது இன்னும் கொஞ்சம் பெரிய பூமாக இருந்திருந்தால் அப்போவே கொஞ்சம் நடந்திருக்கும். பட் லப்பர் டைம் இந்த லாக்டவுன்லாம் அடுத்தடுத்து வந்துருச்சு. ஆமாம், எப்படி ஆர்சிபிக்கு வந்து 18வது வருஷம் கப்பு கிடைச்சதோ அது மாதிரி என்னோட 18வது படம் தான் லவர் பந்து. அதுக்கு முன்னாடி ஒரு 17 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 17 படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் எதுவுமே சின்ன படங்கள் கிடையாது. பாருங்கள், நீங்கள் என்னோட நான் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறம் வாட்ஸ்அப்பில். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படம்லாம் ஆமாம் இதுதான் வந்திருக்கேன் ஆமாம் அப்படின்னு இருக்கும். இதில் தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் மேக்ஸ், அப்புறம் புறம்போக்குங்கிற புது உடைமை, அந்த மாதிரி தான். ஸோ 18வது படம் தான் எனக்கு இந்த படம். ஸோ இதுக்கு டைம் எடுத்துருச்சு. காரணம் என்னென்னா, இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங். கற்றுக்கிட்டு நான் வெரி ஃபஸ்ட்டு படத்துலலாம் டயலாக்கே வராமல் திணறி நின்றுருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியாமல். அப்போ என்ன பண்ண முடியும்? கற்றுக்க தான் முடியும். கற்றுக்கிட்டு வா, அதுதான் எலிஜிபிள் ஃபார் ஆக்டிங். ஸோ அந்த லப்பர் பந்தில் எனக்கு அது நடந்தது. லப்பர் பந்துன்னு சொல்லும் போது நான் தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு வயசுன்னு ஆனால் சொல்ல முடியாது, ஒரு 50+ இருக்கிற 2 பேர் அவங்க தனியாக வந்திருக்காங்க போல இருக்கு. உங்களை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் பாவம் அந்த மனுஷன் இங்கே இருந்திருந்தா மனசு வேதனைப்படுவேன். பையன் அவனை சேர்த்துக்கிட்டாதான் என்ன. எனக்கும் நீங்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸு, நான் வந்து ஸ்பைடர் படத்தில் எஜ்ஜே சூர்யா சார் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க திட்டுறதெல்லாம் பார்க்க பட் அது ஒரு பெரிய மெரிட்ல உங்களுக்கு, ஏன்னா அதுதான் அந்த கேரக்டர். ஒருவேளை உங்க மேல கரிசனம் வந்து அவங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னாலும் முடிஞ்சது. இல்லை, என்ன பிரச்சனை இதில் ரொம்ப ஹாப்பி என்னன்னா, என்ன டெலிவிஷனில் ரொம்ப நாளாக பார்த்துருக்காங்க, நம்ம டிஎஸ்கே அப்படின்னு வந்துடும். ஆனால் அதை தாண்டி அந்த கேரக்டரில் இரிட்டேட் ஆச்சுன்னா தான் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதை வெற்றிமாறன் சார்னு சொன்னார். நாங்கள் அவர் தான் எங்களை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பேசி எங்களை சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா, வெற்றிமாறன் சார்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து சொல்லும் போது படம் பார்த்துட்டு என்ன சொன்னார், இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கப்பா, சூப்பராக பண்ணியிருக்கேன். அவர் ஆக்சுவலாக கலக்கப்போகுது எனக்கு பயங்கர ஃபேன். நான் வந்து ஆமாம், அவரே மெமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார் வந்து மெமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் வந்து காலேஜில் கல்ச்சுரல்ஸில் மெமிக்ரிலாம் பயங்கரமாக பண்ணுவாராம். அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, நானும் மெமிக்ரிலாம் பண்ணுவேன்ப்பா. பொல்லாதவன் படத்தில் சென்ட்ராயன் அண்ணா இருக்கார்ல, அவருக்கு வெற்றிமாறன் சார் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. என்ன சொல்றீங்க? சீரியஸ்? ஆமாம், நோட் பண்ணி பாருங்க. அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்குமே. நீங்கள் பாருங்க, நான் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணுறேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து லைக் வந்து காமெடி கலக்கப்போதில் அவர் பயங்கர ஃபேன். அவர்கிட்டருந்து, அதாவது உங்கள் ஷோஸ்க்கு பயங்கர ஃபேனு, உங்களை 2 பேரும் என்னையும் அசரே ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னார். அவர்கிட்டருந்து இந்த வேர்டு வந்தது வந்து எப்படி இருந்ததுன்னா, செம்ம அவார்டு வாங்கின மாதிரி இருந்தது, எனக்கு நேஷனல் அவார்டு வாங்கின மாதிரி இருந்தது. உன்னை பார்த்தா இரிட்டேட் ஆச்சுப்பா அப்படின்னு அப்படி சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேஷனல் அவார்டு வாங்கினவரே வந்து சொல்லும் போது ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது ஸோ இந்த ஜேர்னி தான் ப்ரோ. என்னென்னா, என்னால் பண்ண முடியல, எனக்கு நடிப்பு வரல. ஸோ கற்றுட்டு, அண்ட் ஈவன் நான் லப்பர் பந்தப்போ கூட எனக்கு இந்த கேரக்டரை எடுத்து பண்ண முடியல. ஸ்டிஃபாக ஒரு அரகண்ட்டாக, ஏன்னா அந்த கேரக்டர் என்ற உள்ளே இல்லை. ஸோ அப்போ நான் மைம் கோபி அண்ணன்ட்ட போயிட்டு 3 days ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டு, அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு வரமாட்டேங்குதுண்ணே, பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரெயின் பண்ணி, அப்புறம் திரும்ப நான் செட்டுக்கு போய் பண்ண படம் தான் லப்பர். சூப்பர். ஆனால் பட் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர்டூ பண்ணியிருந்தா இவன் ரொம்ப நடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு இருப்பாங்கல்ல, உனக்கு அந்த இது வரல, ஆனால் நடிக்கிற மாதிரியே பண்ணுறேன். ஆனால் அது இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து அது உள்ளேருந்து ஒன்று வந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ நைஸ், செம ப்ரோ. மிமிக்ரி அப்படின்றது தான் உங்களோட அந்த ட்ரேட்மார்க். டிஎஸ்கேனா அவரோட மிமிக்ரி, யூனிக்கான வாய்ஸஸ். இது வரைக்கும் இவங்கலாம் இப்போ நிறைய பேர் நிறைய யூனிக்கான வாய்ஸஸ்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இனிஷியலாக யூனிக்கான நிறைய வாய்ஸஸை பேசினது வந்து நீங்கள் தான். அந்த மிமிக்ரின்ற அந்த இது எங்கேருந்து பிடிச்சிங்க, எப்படி வந்தது உங்களுக்கு? அது மிமிக்ரி வந்து 2 பேர் ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஒன்று வந்து ஒரு டைமில் எங்கள் அப்பா கேசட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த டைமில் டிவி கிடையாது, கேசட்டாக வரும். அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த பாட்டெலாம் ரொம்ப விரும்பி கேட்பார். இந்த அசைந்தாடும் காற்றுக்கு மழக, இந்த குணால் மோனல் சாங் படம் ஒன்று.
அந்த பாட்டு 5 பாட்டும் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து வாங்கிட்டு வருவார். அதில் தெரியாமல் ஒரு கேசட் வாங்கிட்டு வந்தது தான் மயில்சாமி அண்ணனும் அப்புறம் லக்ஷ்மண் ஸ்ருதியோட லக்ஷ்மண் சாரோட கேசட். அது எல்லாமே மிமிக்ரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பூஃப் இருக்கும், ஏதாவது வந்து ஒரு படத்தை பற்றி ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க, ஒரு மிமிக்ரி மாதிரி இருக்கும். அது கேட்டு 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 இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. அப்புறம் அதில் இருக்கிறதெல்லாம் பண்ணி ஸ்கூலில் போய் பண்ணும்போது புதுசாக இருக்கே, நல்லா இருக்குன்னாங்க, கை தட்டினாங்க. பரவாயில்லையே. அப்புறம் கலக்கப்போகுது யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரோபோ சங்கர் நான் மொதல் பார்க்குறேன். அவரை பார்த்தோன்னே எப்படி இப்படி பண்ணுறாங்க மிமிக்ரி, செம்மையாக இருக்குது அந்த மேட்ரு அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து 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 சின்ன சின்னதாக அந்த மிமிக்ரி உள்ளார அந்த ஆசை வந்து அது நம்மள்கிட்டே வந்துச்சு. ஸோ அதை நான் பண்ணும்போது கைத்தட்டல் வந்தது. அந்த கைத்தட்டல் வந்து ஒரு பெரிய போதையாக இருந்தது. அப்பா கைத்தட்டுறாங்களே, அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே, நம்மளை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்களே. ஸோ இதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம்னு பண்ணது தான். ஸோ எனக்கு ரோபோ சங்கரனை வந்து மிமிக்ரிக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். ஆமாம், அவர் தான் ஸ்டார்டிங். நீங்கள் பேசின முதல் வாய்ஸ் இது ஞாபகம் இருக்கா? முதல் நான் பேசினது கேப்டன் விஜயகாந்த் சார். ஓ, ஒரு சின்ன லைட்டு. எல்லாருக்கும் வணக்கம், என்ன நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ரெட் நூலில் ஒரு பயங்கரமான ஒரு படம் தம்பி எடுத்திருக்காரு. நம்பி பேர் என்ன? பிரகாஷ் பாஸ்கர். சும்மா எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு உன் வாயால சொல்லணுன்றதுக்காக தான். சரி, நம்ம ரசாந்தோட மியூசிக்கில் தம்பி டிஎஸ்கே ஒரு படம் நடிச்சிருக்காரு, டிஆர் ஜீவான்னு. அந்த படம் அக்டோபர் 19 தீபாவளிக்கு டென்ட் கொட்டால வருது. எல்லாரும் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. வரட்டுமா? உங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. எனக்கு எதுவும் தெரியாது இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க பயங்கரமா இன்டர்வியூ பண்றீங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க இன்னும் பெரிய உயரத்துக்கு வரணும், நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ, நன்றி. அவரே சொன்ன மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவரே வந்து நமக்கு வந்து ஒரு இது வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஆங்கரிங் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து கலக்கப்போவது யாரு ஒரு லேண்ட்மார்க் இடம்ல, அங்க இருந்து ஆதித்யாக்கு அடுத்து ஒரு இடம் அப்படின்னா கலக்கப்போவது யாரு. எங்க வந்து நீங்களும் அசார் ப்ரோவும் வந்து இந்த இணைஞ்சிங்க? எங்களுக்கு வந்து கலக்கப்போவது யாரெல்லாம் நாங்க பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவரை தனியா பார்த்திருக்கோம். ஈவன் அவர் படம்லாம் கூட நாங்க பார்த்திருக்கோம். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க எப்படி 2 பேரும் சேர்ந்தீங்க? அசார் டிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கலக்கப்போவது யாரில் ஆரம்பிச்சது இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. ஆதித்யாவில் ஆரம்பிச்சதும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஆமாம், ஒரு நானும் அசாரும் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆக்சுவலி எப்படின்னா புதுசாக இருக்குல்ல, நான் சொல்கிறேன் இருங்க. சேது அண்ணன் வந்து இசையருவி சேனலில் என்னோடு பேசுங்கள்னு ஒரு ஷோ பண்ணுவார். அதில் என்னென்னா எக்ஸ்க்ளூசிவாக இப்போ எப்படி வந்து சன் மியூசிக்கில் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பாட்டு கேட்பாங்களோ, அது மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் கால் பண்ணுவாங்க அந்த ஷோக்கு. அப்போ அசார் பண்ணுறாரு, நம்ம விக்னேஷ் கார்த்திக் இருக்கார்ல டைரக்டர் விக்னேஷ், அவரும் அந்த டைமில் அவரும் ஒரு காலர். இந்த மாதிரி எல்லா மிமிக்ரி தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்படி நாங்கள் பார்த்து அசார்லாம் இப்போ ரம்பா மேம் வாய்ஸு, நமிதா மேம் வாய்ஸு, சூர்யா சார் வாய்ஸ்லாம் பேசுவார். விக்னேஷ் கார்த்திக் விஜய் சார் வாய்ஸ் மட்டும் பேசுவார். நான் வந்து இந்த சரோஜா தேவி அம்மா வாய்ஸு, அப்புறம் பழைய கேப்டன்ஸ் பழைய வாய்ஸு, கேப்டன் சார் வாய்ஸ் இப்படி பேசுவேன். அப்படி பார்த்துட்டு நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பேச ஆரம்பித்தது தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ நான் ஃபஸ்ட்டு அசத்த போகுது யார் முடிச்சுட்டு ஏதோ ஒரு மார்க் ஷூட்டில் இருக்கேன் இங்கே சாலிகிராமம்ல ஒரு ஸ்டுடியோவில். அப்போ தான் ஃபஸ்ட்டு அசார் வந்து என்ன நேரில் மீட் பண்ணார். அப்போ ஆதித்யாவில் நான் போகும்போது அசார் வந்து சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜே, நான் ஆதித்யாவில் விஜே. வெரி நெக்ஸ்ட் இயர் அவர் விஜயவாக வராரு. 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து சின்னவனே பெரியவனேன்னு ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அசார் வந்து டபுள் கலாட்டான்னு ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரில் இருக்கிற திண்டுக்கல் சரவணன் டவுட் செந்தில் 2 பேர் சேர்ந்து டேடி எனக்கு ஒரு டவுட்னு ஒரு ஷோ பண்ணுறாங்க. அந்த ஷோ செம ஹிட்டு. ஸோ இவங்க பீக்காக பயங்கர பிஸியாக நிறைய ஷோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பீக்காக இருக்கனால நாங்கள் 2 பேரும் தனியாகிட்டோம். அந்த பேரில் இருக்கிற ஒரு ஆளும் இந்த பேரில் இருக்கிற ஆளும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தளபதினு ஒரு ஷோ பண்ணோம். அங்கே ஆரம்பிச்சு தான் எங்களோட நட்பு. அதுக்கப்புறம் அப்படியே சீசன் 7 டைட்டில் வின் பண்ணோம். அப்புறம் கலக்கப்போகுது சாம்பியன்ஸ் 3 டைட்டில் வின் பண்ணோம். அவனும் எனக்காக, அவன் ஹீரோ ஆகிட்டான் அப்போவே. எனக்காக வந்தான் அவன். ஆக்சுவலாக வந்து கண்டஸ்டண்ட்டாக திரும்ப 0 ஏண்டா தலையில் என்ன வைக்கல, திரும்ப வந்து கண்டஸ்டண்ட்டாக 0லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 8 வருஷம் இங்கே ட்ராவல் பண்ணோம் நாங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாம்பியன்ஸ்லன்னு நினைக்கிறேன் ஒரு நார்த் இந்தியன் லேடி கட்ட போட்டிருப்பீங்க தெரியுமா? ஐயோ, எனக்கு அது இப்போ உழுது சிரிப்பா எனக்கு அதை பார்க்க போகலாம். அதான் இந்த கமல் சார் சொல்லுவார்ல, கங்கையில தண்ணி வர வைக்கணும், பாம்புக்கு பயப்படக்கூடாது மாதிரி. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நானும் அசாரும் ஃபஸ்ட்டு வந்து அந்த நார்த் இந்தியன் ஆண்டி வந்து அசார் பண்ணுறதா இருந்தது. ஏன்னா லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் என்ன இஷ்டம் தெரியல மச்சான், டேய் நீ பண்ணாதான்டா நல்லாயிருக்கும்ண்ணா, டேய்
உனக்கு கொஞ்சமாக இது இருக்காடா, யாராவது ஒருத்தங்க என்னோட டோனில் டஸ்கி டோனில் பார்த்துருக்கியா நீனு, இல்லை இல்லை மச்சான் நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே உல்ட்டா பண்ணோம், ஸ்வாப் பண்ணதில் என்னென்ன ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஹிந்தியில் தெரிஞ்சது 2 வார்த்தை. நான் ஹிந்தி கிளாஸ் போனேன் சும்மா சரி ஏதாவது கற்றுப்போமே லாங்குவேஜ் அப்படின்ட்டு. அது சும்மா ஒரு ஆர்வத்தில் பண்ணுவோம்ல, ஏதாவது ஒன்று 1 நாள் 2 நாள் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணது அது. அப்போ எனக்கு வந்து யூஸ்வலாக அந்த துமாரா நாம் கியா ஹே, மேரே நாம் இதெல்லாம் தெரியும். அப்போ அந்த 2வது ஃபஸ்ட்டு நாள் கிளாஸில் இன்னொன்று கற்றுக் கொடுத்தாங்க. ஆப் கஹான் சே ஆ ரஹே ஹோ, நீ எங்கேருந்து வரேன்னு நினைக்கிறேன், அது எதுன்னு தெரில எனக்கு, எப்போயே மறந்துடுச்சு. இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை வச்சு நான் வந்து அந்த ஒரு எபிசோடு ஃபுல்லாக ஹிந்தி ஓட்டுறேன். ஸோ அப்படி சும்மா ஃப்ளோவில் அடித்தது தான். நிறைய வந்து ஸ்கிரிப்டை தாண்டி அங்கே ஃப்ளோவில் ஒர்க் அவுட் பண்ணது தான் அது. எனக்கு புரியுது, நீங்க வந்து இந்த ஸ்டீரியோவெல்லாம் பிரேக் பண்ணி இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்றது ஒரு ஆக்டரா எனக்கு புரியுது. திருப்பி எனக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டுன்றது எனக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. நான் வந்து லைக் வந்து என்னன்னா, எனக்கு மெமிக்ரி தான் என்னைய வந்து அடையாளப்படுத்துச்சு, மெமிக்ரி தான் என்னோட வீட்டுக்கு சோறு போட்டுச்சு, மெமிக்ரி தான் என்னை வந்து இன்னைக்கு தமிழரசன் ப்ரோ கூட அன்னைக்கு பிளாக் ஷிப் தானே, ஆமாம் பிளாக் ஷிப் அவார்ட்ஸில் சொன்னார். என்ன சொன்னார்னா, டிஎஸ்கே வந்து மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, எனக்கு அது ரொம்ப பெரிய பலமாக இருந்தது. ஏன்னா ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. நான் என்ன கேட்டனோ அதை அப்சர்வ் பண்ணி அவர் அதை பண்ணார் அப்படின்னாரு. ஸோ அதனால எனக்கு வந்து மெமிக்ரி வந்து இப்போ யாராவது கேட்டாங்கன்னா, நான் ஐ லவ் டு டூ மெமிக்ரி. ஸோ ஓகே, ஆமாம், அதனால் நான் வந்து ஐயோ அது அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் நான். பட் ஆனால் மெமிக்ரி பண்ணுறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. தட் மீன் நான் புறம்போக்குங்கிற பொது உடைமை பண்ணும்போதே விட்டுட்டேன். நான் லாஸ்ட்டாக எடுத்த வாய்ஸ் வந்து விஜய் சேதுபதி என்ன வாய்ஸ், அதுதான் ஃபர்ஸ்டில் நான் வந்து அவருக்கு டப் பண்ணேன். அப்புறம் இப்போ நான் அந்த காளி வெங்கட் என்ன மாதிரி சும்மா ஜாலியாக பேசுறதெல்லாம் அங்கே ஸ்பாட்டில் ஆடியோ லஞ்சில் இமிடேட் பண்ணி கலாய்க்கிறதுக்கு. ஆமாம், சும்மா கலாய்க்கிறதுங்க இல்லை, அண்ணன் எப்படி பேசுவாங்க, எப்படி நம்மள்ட்ட பேசுவாங்க காளி வெங்கட் அண்ணன்லாம், ரைட் இஸ்கே சூப்பர் இஸ்கே நல்லா ஏரியாவில் புற விட்டு பேசுகிறேன், அது கூட ஊரில் வேறு லெவலில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சும்மா அப்படியே அவங்க எப்படி பேசுவாங்க. அப்புறம் முனிஷ்காந்த் என்னெல்லாம் தலைவரை பயங்கரமாக பாட்டுருக்கல தலைவரை, சூப்பர் தலைவரா டிஎஸ்கே ஐயோப்பா, இந்த மாதிரி அவங்க வாய்ஸ், இந்த மாதிரி சில இதெல்லாம் சும்மா வேணுமா. இது வந்து நான் அந்த வாய்ஸ் பெருசாக ஒரு அந்த மாதிரி பண்ணணும்லாம் பண்ணல. சும்மா வந்து நமஸ்தே நமஸ்கார் அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன். நீ மில் கையிலே வருவேலே அப்போ வச்சுக்கிறான்னு ஒன்று, மிளகாத்தூள் குடு, மஞ்சத்தூள் குடு, டிடி சாட் மசாலா குடுன்னு கேட்பேலே அப்போ வச்சுக்கிறான்னு ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டுது. அப்போ கூட வாய்ஸ்லாம் மாறும். என்ன வாய்ஸ் மாத்திர நாங்கள் அப்படிதான் நிம்மில் இப்படிதான் நிம்மில்ன்ற ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டேன். அப்புறம் அந்த அப்பப்போ நடுவில் இந்த துமாரா நாம் கேட்க அப்போ ஹாஞ்சி யாரங்க அப்படின்றது அதை வச்சு ஓட்டியாச்சு அந்த எபிசோட. நீங்களே சொன்னீங்க நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாங்க எனக்கு நான் பார்த்து வரும்போது அப்படின்னு. அதில் முக்கியமாக ரோபோசங்கர் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. சமீபத்தில் தான் ஒரு விஷயம் நம்ம நடந்திருக்கக்கூடாது, அது எல்லாமே இருந்தது. பட் நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதில் நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தீங்க. ரொம்ப அவங்களோட பொண்ணோட இன்ட்ராக்ட் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக நின்று ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது, நீங்கள் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கே தெரியும் அவ்வளோ பர்சனலாக ஒருத்தர் இருந்த ஒரு ஆள் அப்படின்னும் போது. ஸோ எப்படி இருந்தது அந்த இடம்? இல்லை ஒரு எப்படி ஒரு வீட்டில் அப்பா ஒரு இழப்போ அது மாதிரி தான் எனக்கு ரோபோனோட இழப்பு. ஒரு இப்போ எங்கள் அப்பாவும் இல்லை என் கூட, ரோபோனை இல்லைன்றது எங்கள் அப்பா ஒரு வேளை ஒரு இழப்பாக இருந்தோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக அவர் இல்லைன்னு நான் பார்க்கல, அவர் இங்கே தான் இருக்காருன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, லைக் நான் என்னோட 2007 மகேஷனை வந்து ஈரோடு மகேஷனை வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து ரோபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணி, காலேஜ் படிக்கிற பையன்ப்பா செல்லம் பார்த்துக்கோ, கஷ்டப்படுற பையன் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அவங்க எங்கெங்கே மேடை நிகழ்ச்சிகள் போகிறாங்களோ அவர் சுட்டி அரவிந்தன் 2 பேரும் வர பேமெண்ட்டில் எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து, அவங்களோட பேமெண்ட்லேருந்து எடுத்து என் கையில் ஒன்று கொடுத்து கூப்பிட்டு போவாங்க எல்லா மேடைகள்லையுமே. இவங்கன்னு இல்லை, ஈரோடு மகேஷ். அப்போ எனக்கு ஒரு பிராண்டுன்னு ஒன்று இல்லை, அசத்த போதையான்னு ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். அப்போது அது ஓகே, கஷ்டப்படுற பையன் ஒரு இது துடிக்கிறான் பண்ணுறதுக்கு அப்படின்னா அப்போ சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலிக்கு அப்படின்னால ஈரோடு மகேஷனெல்லாம் எங்கே போனாலும் கூப்பிட்டு போவாங்க. ரோபோன் அரவிந்தன், அப்புறம் வந்து எல்லா இதுலேயும் இருப்பேன் நான், எல்லா டீம்லேயும் அசத்த போதையார் குரூப்பாக அவங்க எல்லா இதுலேயும் இருப்பேன் நான். 30 நாளில் கிட்டத்தட்ட 20-25 நாள் பிஸியாக இருப்பேன் நான், போகாத ஊர்கள் இல்லை. அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் அவரோட நினைவுகள், அவரோட ட்ராவல் ரொம்ப ரொம்ப அவர் நம்ம சோகமாகவே பார்க்க முடியாது. என்றைக்குமே ஒரு நாள் கூட நான் அவர் வந்து சோகமாக நான் பார்த்ததில்ல. அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இப்போ வந்தால் கூட
பிடிச்சி வந்து கட்டி பிடிச்சி அப்படியே தம்பி அன்பு தம்பி அப்படின்னு சொல்லி பிடிச்சி செல்லம் அப்படி முத்தம் அப்படி பிடிச்சி கணத்தை அப்படி பிடிச்சி அப்படின்னு முத்தம் கொடுப்பாரு. அது மாதிரி நான் ஆரம்பத்தில் சென்னை வந்த புதுசில் அண்ணி பாப்பா அங்கே வீட்டில் போய் சாப்பிடுவேன். சொந்த வீடு மாதிரி போயிட்டு இருப்பேன். நான் அழுதுறதுக்கான மெயின் ரீசன் வந்து அது ஏற்றுக்கவே முடியல என்னால் அதை. அது இந்த மனுஷனை வந்து இப்படி படுத்து சும்மா ஒரு செகண்ட் கூட உடம்பு முடியாமல் இருந்த போது கூட அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார். நான் அடிக்கடி ஒரு வீட்டில் போய் பார்ப்பேன். ஃப்ரீ டைம்லாம் வந்து அவர் உடம்பு முடியாமல் ரெக்கவரி டைமில் இருந்தார். நான் சொல்கிறது இப்போ இல்லை, அவர் கொஞ்சம் ஒரு லீன் ஆகி இருந்தார் இல்லையா, அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வந்து ராமர் வீடியோவும் அசார் டிஎஸ்கே வீடியோ தான் எனக்கு வந்து மெடிசன் மாதிரி, அன்பு தம்பிகள் வேறு லெவல்மா அப்படின்னுவார். ஸோ அவருக்கு வந்து அந்த ரெக்கவரி டைமில் அந்த காமெடி வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பார். இப்போ அண்ணி சொல்கிற மாதிரி தான் நான் அவர் வந்து நாங்கள் என்ன அவரோட லெகசியை எடுத்து கூட்டிகிட்டு போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் வளர அவர் ஓகே நம்ம தம்பிங்க எல்லாம் வளர்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர். அவர் ஆக்சுவலி ரொம்ப ஓப்பனாக இருக்கிற ஆள். அதே மாதிரி நாங்கள் மிமிக்ரி பண்ணும்போது எங்களை பார்த்து அழகு பார்ப்பார். ஆக்சுவலாக பண்ண விட்டு குழந்தைங்களாம் நடக்க முன்னாடி கஷ்டப்படும் போது நடக்கும் போது அழகு பார்ப்போம்ல, அது மாதிரி எங்களை பண்ண விட்டு இந்த தம்பி பயங்கரமாக அசார்லாம் வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பேசுனா பயங்கரமாக பேசுவேன். தம்பி டிஎஸ்கே விஜய் சேதுபதி வயசை கிழிச்சு விட்ருவான். இப்படி வந்து அவரும் அந்த மிமிக்ரி தான் பண்ணுவார். அதை தாண்டி நம்மளும் வளரணுன்றதுல பயங்கர இதாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, அப்பா மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. உங்கள் படம் வருது, அண்ணன் இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு? இப்போ ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் போயிருப்பேன். இன்றைக்கி நான் எல்லாத்தையும் அந்த டென்ட் கொட்டாவில் ரிலீஸ் ஆகுதுன்னொன்னையும் சரி எல்லார்ட்டையும் ஒரு விஷ் பைட் ப்ரொமோஷன்ஸ்க்காக எல்லாத்தையும் எனக்கெல்லாம் யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். எல்லோரும் அனுப்புனாங்க, நிறைய பேர் அனுப்புனாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ரோபோன்ட்டு தான் கேட்டுப்பேன். நான் உடனே பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா என்னோட இன்னொரு ஏதோ ஒன்று ரீசெண்டாக கூட அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக அவர் இருந்திருந்தாருன்னா என்னம்மா செல்லம் ஹீரோ ஆகிட்டேன், வெரி குட், ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ, இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக வரட்டும், டியர் ஜீவா படம் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகட்டும், ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். டெலிவிஷனில் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம். படத்தில் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலான்னு ஒரு வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக வந்து எப்பவுமே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவரோட லெகசி வந்து அங்கேயும் முடிய போகிறது கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அது இன்னும் படங்களில் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஸோ கண்டிப்பாக அவர் ஹாப்பியாக தான் இருப்பார். மேலேருந்து செல்லக்குட்டி அப்படின்னு தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ கண்டிப்பாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் டிவிலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. விஜய் டிவிலேருந்து நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து இன்றைக்கி முக்கியமான இடங்களில் நிறைய பேர் இருக்காங்க. சந்தானம் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திக் அண்ணாவாக இருக்கட்டும். இவ்வளோ இது இருக்கும்போது உங்களுக்கு இப்போ பர்சனலாக நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிட்டு முன்னாடி அங்கே வந்தவங்க நல்லா பண்ணுறீங்க இல்லை இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க, அட்வைஸாவோ டிப்ஸாவோ இல்லை ஒரு தோலை தட்டி கொடுக்குற மாதிரி யார் பண்ணுவாங்க? நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிவகார்த்திகேயன் அண்ணாவே இப்போன்னு இல்லை, சிவானை வந்து 2 பேருக்குமே ரொம்ப மியூச்சுவலாக ரொம்ப தெரிஞ்சவங்க. இந்த மெரினா படம் வந்தது பாருங்க. அப்போ நாங்கள் வந்து ஒரு சலூனோட ஓப்பனிங், அண்ணன் வந்து கெஸ்ட்டு, சிவானன் கெஸ்ட்டு. நான் சொல்கிறது மெரினா ரிலீஸ் டைம். ஒரு கோடு போட்ட ஷர்ட் ஒன்று போட்டிருப்பார், ப்ளூ கலர் ஒயிட்டு. அப்போ நானும் டவுட் செந்தில்னு ஆதித்யாவில் ஆங்கர், அவரும் என்டர்டெய்னிங்காக நாங்கள் போயிருக்கோம். அப்போ என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் பேசினேன், நானும் திருச்சி தானே, அப்படியா, ஓகே 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 குட் குட் குட்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. மிமிக்ரிண்ணே. ஓகே ஓகே என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறேண்ணே. ஓகே 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 அப்படின்ட்டு அப்புறம் ஆக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிமிக்ரியை விட்டுருங்க, கம்மி பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே பண்ணுறீங்க? இல்லை நீ வேற கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க அப்படின்னாரு. ஏன்னா இல்லை அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களே ஆக்டிங், அதனால் வந்து நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிங்க. கட் பண்ணால் அதே சிவான சாம்பியன்ஸ் 3 டைட்டில் வின் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு என்கிட்ட, நான் வந்து உங்கள் படத்தில் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில, உங்களுக்கு நான் எதாவது கொடுக்கணும்னு தோணுது, என்ன சொல்லணும் அப்படின்னா சார் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து உங்கள் படத்துக்கு ஆடிஷன் வந்திருக்காரு, நான் செலக்ட் ஆகிட்டாரான்னு தெரில, அவர் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் என் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் சொன்னார். ஓகே. அப்புறம் கட் பண்ணால் லப்பர் வந்து பார்த்துட்டு வெளியில் அவருக்கு தனியாக ப்ரீமியர் போட்டு காமிச்சோம். தமிழ் ப்ரோ தனியாக போட்டு காமிச்சார். அப்போ வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு வெங்கடேஷ் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்களே
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, எல்லாம் நம்ம பசங்களாக இருக்கீங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார், உங்கள் படத்தில் தானே பண்ண முடியல, பயங்கரமாக பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன. ஸோ இப்படி வந்து அப்ரிஷியேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. விஜய் சேதுபதி என்னை வந்து ஃபர்ஸி பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார். அவருக்கு நான் தான் டப் பண்ணேன். ஆமாம் ஆமாம். நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க வந்து நம்மள மாதிரி மெமிக்ரி பண்ணும்போது ஒத்துக்கவே மாட்டாங்க. ஐயோ இது என்ன மாதிரியா இருக்குது, இப்போ நானே என்ன மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா இல்லை என்ன மாதிரி இல்லையே அப்படின்னுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்குமோன்னுலாம் நினச்சி அப்புறம் வந்து அவர் சொன்னார், டேய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப என்னோட சின்ன சின்ன நியூவான்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, நீ வாழ்கடா, நீ வாழ்க, நல்லாரு, வாழ்த்துக்கள்ரா அப்படின்லாம் அப்ரிஷியேட் பண்ணி அவர் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் பிருத்திவிராஜ் சார் மலையாள படம் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணார். லைக் நீங்கள் அது அவுட் ஆஃப் ஜோனை விஜய் டெலிவிஷன்லேருந்து வந்து சொல்கிறீங்க. நான் இப்போ ரீசெண்டாக சொன்னதால சொல்கிறேன், மலையாள படம் இப்போ விலாயத் புத்தான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் சார் வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தார் என்ன. ஏன்னா அவரோட தான் எனக்கு 2 காம்பினேஷன் சீனு. அப்போ டைலாக் பேசும்போது அப்படியே நோட் பண்ணிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிட்டேன். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா அதில் தமிழ் கேரக்டர் தான் நான். அவர் மலையாளத்தில் பேசுவார், நான் தமிழில் பேசுவேன். முடிச்சுட்டு போயிட்டு மானிட்டர்கிட்ட டேரக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஐயோ நான் பார்க்குறேன், ஆகா என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னோடனே அங்கேருந்து டேரக்டர் அசோசியேட் டைரக்டர் அப்போ என்னை கூப்பிட்டு போனார். வினோத்னு சொல்லி ஒரு அசோசியேட் டைரக்டர். அவர் அங்கே இருந்துட்டு இப்படின்றாரு, நான் இப்படின்றாரு. அப்புறம் எல்லாரும் அசோசியேட் டைரக்டர் கிரண் சேட்டான்னு இருக்கார், அவரும் சூப்பர் சூப்பர்ன்றாரு. நான் அப்புறம் கேட்குறேன் என்னாச்சு அப்படின்றேன். பிருத்திவிராஜ் சார் உங்களை வந்து வள்ளிய வேலைக்காரனான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலைக்காரனா? வேலைக்காரன் மாதிரியா இருக்கும் அப்படின்னு என்ன, ஐயோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, வேலை தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் யூஸ்வலாக டக்குன்னு நல்லா இருந்தால் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுவார், உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா செம்ம ஹாப்பி. அவரோட ஒர்க் பண்ணது வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த ரிஹர்சல் பண்ணுறதாகட்டும், ஒரு இதில் நான் வந்து அவரை வாடா போடான்னு பேசணும். பட் ஆனால் எனக்கு வரல ரொம்ப, ஏன்னா டேய் என்னடா அப்படின்னு பேச வரல எனக்கு. அதெல்லாம் வந்து டிஎஸ்கே நீங்கள் பேசுங்க, வாடா போடான்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்ரிஷியேஷன்ஸு. மெயினாக தனுஷ் சார் வந்து ஃபோன் பண்ணியே பேசினார் என்கிட்ட. என்னோடய ஒர்க் அவர் பயங்கரமாக, தனுஷ் சார் எப்படின்னா, தனுஷ் சார் தான் வந்து வெற்றிமாறன் சார் தனுஷ் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி அசார் டிஎஸ்கேன்னு ஒரு பசங்க சீசன் 7 பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவர் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு சீசனே பார்த்துருக்காரு. யார்? தனுஷ் சார். ஓகே. பார்த்துட்டு கால் பண்ணி ரோபோனன் தான் வந்து ரோபோன ஃபோன்லேருந்து தான் கால் பண்ணியிருங்க பண்ணார். டிஎஸ்கே கால் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இமிடியேட்டாக கால் பண்ணி, டிஎஸ்கே நான் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், பயங்கரமாக பண்ணுறீங்க, செம்ம எனர்ஜியாக இருக்கீங்க, பாசிட்டிவாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஹாப்பி. பரவாயில்லப்பா, நம்ம வேலை ஏதோ வகையில் யாரோ பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஆளுங்க நமக்கு சொல்லணும்னு இல்லை, அது செம்ம சந்தோஷம் எனக்கு அதில். கண்டிப்பாக சூப்பர். ஸோ ஏன் வந்து அடுத்து நம்ம உள்ளே வரணும் அப்படின்னும் போது 2 விஷயம். ஒன்று, ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணி அவங்க நம்மளுக்கு நம்ம கொண்டாடணும். 2வது, இதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க நம்மளை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்கும். ஸோ 2மே வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இல்லை ஆடியன்ஸ் மெயினாக இப்போ இன்னைக்கு கூட நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு அப்கமிங் ஹீரோஸு, ஒரு பாலா ஆகட்டும், இப்போ நானாகட்டும், யாராவது ஒருத்தவங்க இன்னைக்கு 3 பிளாக் பஸ்டர் கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் முதற்கொண்டு நீங்கள் ஹீரோவான்ற கொஸ்டின் மார்க்கு வர சினாரியோவில் பண்ணுறாங்க. ஹீரோன்றது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவனோட உடல் மொழியிலையோ அவன் கலர்லேயோ அவன் லுக் அண்ட் ஃபீல்லையோ கிடையாது. அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான், அவன் எப்படி நடிக்கிறான், எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கான், உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவன் எப்படி இருக்கான். ஒருத்தவங்களை பார்த்த உடனேயும் நீ வந்து இவன்லாம் ஹீரோ அப்படின்ற கொஸ்டின் இருக்குது பாருங்களேன். அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க ஈஸியாக கமெண்ட் போட்டுட்டோ சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அப்போல்லாம் என்ன நினைப்பேன், இந்த ஸ்டீரியோ டைப்பாக ஒன்று இருக்குல்ல, அது எப்போ பிரேக் ஆக போகுதுன்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது விஜய் சார் காலத்துலேருந்து இது நான் கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கேன், நடக்குது. பட் ஸ்டில் மக்கள் வந்து நிறைய, நான் சொல்கிறது ரொம்ப ஃபியூ வேணும்னே போடுவோம் கமெண்ட் போடுவாங்கல்ல. ஏன்னா நம்மளை பார்த்துருக்காங்கல்ல, ஏன் காமெடி பீஸ், ஏன்னா வெங்கடேஷ் கேரக்டர் பண்ணும்போது காமெடி பீஸு என்ன நீ இவெல்லாம் இல்லைனா அப்படின்னு சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஆனால் அதை தாண்டி லவ் தான் அதிகமாக கிடச்சிது. கண்டிப்பாக. ஸோ எஸ்டிஆர் ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி கமெண்ட்ஸு கீழே இருக்கவங்கள வந்து நீங்கள் பார்க்காதீங்க, ஏன்னா எப்பயுமே நம்ம கமெண்ட்ஸ்க்கு மேலே தான் இருப்போம் அப்படின்னு. ஸோ அதனால் அதை பற்றி ஒரு இல்லை. பட் ஆல் அபவுட் அது நான் யார் பண்ணாலுமே சொல்கிறேன், ஒருத்தவங்க ஒரு லீடாக பண்ணுறாங்க, புதுசாக வராங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா விமர்சனம் பண்ணுங்கள். அசிங்கமாக நடிச்சிருக்காங்களா விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு உடலை வச்சோ கலரை வச்சோ அது வேணாம் அப்படின்றது தான் நான்
ஓகே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.